ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் காவலில் எடுக்கப்பட்ட வழக்கறிஞர்கள் ஹரிஹரன், அருள், பொன்னை பாலு, வினோத் ஆகியோரை தடயங்களை சேகரிக்க போலீசார் அழைத்துச் சென்றனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் கதிரவன் வழங்க கேட்கலாம். கதிரவன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் அவர்கள் கடந்த 5ஆம் தேதி அன்று இரவு 7 மணி அளவில் மர்ம கும்பலா வெட்டி கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்குல சிசிடிவி காட்சி அடிப்படையில பொன்னை பாலு, அருள், திருமலை, திருவேங்கடம் உள்ளிட்ட முதலில் 8 பேர் கைது செய்யப்பட்டார்கள். அவர்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில அடுத்தடுத்ததாக கைது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு இதுவரை 15 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இந்த வழக்கில் மூளையாக செயல்பட்ட 4 பேர் காவலில் எடுத்து போலீசார் தற்போது விசாரணைகளை மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக வழக்கறிஞர் ஹரிகிரன் என்பவரை 5 நாட்களும், பொன்னை பாலு மற்றும் அருள், அதே போல ராமு என்ப 3 பேரையும் 3 நாட்கள் காவலில் எடுத்து விசாரிப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி கொடுத்த நிலையில புதுப்பேட்டை காவலர் குடியிருப்பில் வைத்து அவர்களை தீவிரமான விசாரணையானது நடைபெற்று வந்தது. ரூபாய் 8 மணி நேரத்துக்கு மேலாக விசாரணைகள் நடைபெற்று வந்த நிலையில தற்போது புதுப்பேட்டையிலிருந்து அவர்களை ரகசிய இடத்திற்கு, அதாவது கொலை சம்பவம் நடைபெற்ற பின்பு அவர்கள் எங்கு தங்கியிருந்தார்கள், அதே போல நாட்டு வெடிகுண்டுகள், மலர்கொடியிலிருந்து வாங்கப்பட்ட நாட்டு வெடிகுண்டுகள்ல வீரியம் குறைவாக இருந்ததாக கூறப்பட்ட நிலையில ஆந்திரா பகுதியில் அந்த நாட்டு வெடிகுண்டுகளை வாங்கியதாகவும் கூறப்படுகிறது. இது போன்ற விசாரணைகளை திரட்டுவதற்காக அவர்களை தற்போது இங்கு இந்த புதுப்பேட்டை காவலர் குடியிருப்பு வந்து அழைத்து சென்றிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் சம்பவ இடத்தில் இருந்த கொலையாளிகளின் 11 செல்போன்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. உடைக்கப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டதாக கூறப்பட்ட செல்போன்கள் 6 செல்போன்கள் உள்ளிட்ட 11 செல்போன்களும் அதன் பாகங்களையும் காவல் ஆணையரக சைபர் லேபில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் இருக்கக்கூடிய தகவல்களை சேகரிக்கும் பணியிலும் தற்போது ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்த சமயத்தில் கொலையாளிகள் யாருடன் தொடர்பு கொண்டார்கள், லைவ் லொகேஷன் யாருக்கு பரிமாறப்பட்டது என்ற விவரங்களை சேகரிக்கும் பணியில் தீவிரம் காட்டி வருவதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தகவல்களுக்கு நன்றி கதிரவன்.